இந்த வீடியோவில் சூப்பர் ஈஸியாக பிரெட் ஹல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு 7 to 8 பிரெட் ஸ்லைசஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் நிறைய குவான்டிட்டி செய்யணுன்னா இதே மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணி எல்லாம் டபுள் அப்பாக போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்துடும். இதுவே வந்து உங்களுக்கு ஒரு 3 to 4 people சாப்பிட்ற அளவுக்கு தாராளமாக வரும் இந்த ரெசிபிக்கு. ஸோ 7 to 8 தான் இந்த ரெசிபிக்கு நம்ம எடுத்துருக்கோம். இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ப்ரெட் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு பல்ஸ் மோடில் போட்டு நீங்கள் வந்து ப்ரெட்டை நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. மேக் ஷூர் தட் உங்களோட மிக்ஸி வந்து ப்ராப்பராக எந்த வெட் பார்ட்டிகல்ஸ் இல்லாமல் லைக் ப்ராப்பர் சூப்பர் ட்ரையாக இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக இருக்கும். ஸோ அதனால் மிக்ஸியை நல்லா வைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ட்ரை ஆனதுக்கப்புறமா நீங்கள் வந்து ப்ரெட்டை உள்ளே போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பவுடர் ஃபார்மில் வந்துடும். ஸோ இப்போ வந்தோடனே இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பேன் எடுத்திருக்கேன். அப்படி இல்லை நீங்கள் ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஒரு 7 to 8 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபியில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரொம்ப கம்மியான நெய் தான் சேர்க்க போகிறோம். நிறையா கீ சேர்க்கணுன்னா நம்ம வந்து 2 மெத்தட் இருக்குது பிரெட் ஹல்வாக்கே. இந்த மெத்தடில் வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் கீ செலவாகும். ஸோ இப்போ வந்து ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் காடமம் அண்ட் கேஷ்யூ நட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாமே லோ ஃப்ளேமில் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு மீடியம் லைட் ப்ரௌன் வந்தால் போதும். பிகாஸ் நம்ம வந்து அகெயின் இதுக்கு மேலே நம்ம வந்து ப்ரெட்டை ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணும்போது திருப்பி அது டார்க்கனாகி ரொம்ப பிளாக் ஆயிரும். ஸோ லைட்டான ஷேட் வந்தாலே போதும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதோட ரைசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ரைசன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே பண்ணுங்கள். இப்போ கொஞ்சமாக கீயில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்குது அகெயின் ப்ரெட் பீசஸ் எல்லாமே திருப்பி இதில் ஆட் பண்ணிவிட்டு அகெயின் ஃபைனலாக ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மேக் ஷூர் நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேமில் பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து யூ மைட் பர்ன் இட். ஸோ அதனால் நீங்கள் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டு கிளறிக்கிட்டே இருங்க. இல்லைனா உங்களுக்கு ப்ரெட் வந்து ஸ்டக்குன்னு உங்களுக்கு கலர் மாறி பிளாக்காக மாறிடும். ஸோ நீங்கள் ரொம்ப பார்த்து தான் இதை வந்து ரெசிபியை செய்யணும். ஒரு 10 to 15 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டார்க் ப்ரௌன் ஷேட் வந்துடும். அப்போ தான் வந்து இட்ஸ் டன் அர்த்தம். நீங்கள் லைட்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த அவ்வளோ கீ ரோஸ்டட் டேஸ்ட் வரும். அது நல்லா ரோஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பிரெட் ஹல்வா ரொம்ப டேஸ்டியாக வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு டார்க்கான ஒரு ப்ரௌன் ஷேட் வரும்போது நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த மிக்சரை தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அகெயின் ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பேனில் 1.5 cups of water ஆட் பண்ணிக்கோங்க. இதோட 1/2 cup to 3/4 cup of sugar ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்வீட் சாப்பிடுவீங்கன்னா நீங்கள் 3/4 cup of sugar ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி சுகரை டிசால்வ் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபியோட மெயின் சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா இந்த கோவா, அன்ஸ்வீட்டன்ட் கோவா. யூஸ்வலி இது குலாப் ஜாமுன் நிறைய ஸ்வீட்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். அண்ட் பிரெட் ஹல்வாவுக்கு இதோட மெயின் இது தான், இந்த இன்க்ரீடியன்ட் தான். இது வந்து மில்கி மிஸ்ட்டில் உங்களுக்கு அன்ஸ்வீட்டன்ட் கோவா கிடைக்கும். இது வந்து ஐ திங்க் அரௌண்ட் 95 rupees to 100 rupeesக்குள்ளே இருக்கும். இதில் நம்ம வந்து 1/2 cup of கோவா எடுத்துருக்கோம். இன்கேஸ் நீங்கள் பிரெட் நிறைய ஆட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஹோல் பேக்கெட்டை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து 1/2 cup மட்டும் எடுத்துகிட்டு இப்போ நம்ம வந்து டிசால்வ் பண்ணிகிட்ருக்க சுகர் சிரப்போட ஆட் பண்ணிவிட்டு நல்லா கரைச்சி மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த ஸ்டேஜில் கோவா நல்லா கரைஞ்சி நல்லா பாயிலிங் ஸ்டேஜில் இருக்கும். இப்போ வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க ப்ரௌனாக நல்லா ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம்.
இதை ஆட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரத்துலேயே உங்களுக்கு வந்து அந்த வாட்டர்லாம் எவாப்ரேட் ஆகிட்டு ஒரு ப்ராப்பரான ஒரு ஹல்வா மாதிரி ஒரு மிக்சர் உங்களுக்கு கிடைக்கும். லைக் டோட்டலி உங்களோட இதில் எதுவுமே ஒட்டாமல் பர்ஃபெக்டாக கிடைக்கும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ வாட்டர்லாம் நல்லா எவாப்ரேட் ஆகிடுச்சு. இப்போ இதோட ரோஸ் எசன்ஸ் 1/2 டீஸ்பூன் ரோஸ் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபைனலாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதோட நம்ம கீ எவ்வளோ வேணால் கீ ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் கீ நல்லா ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த ஹீட்லேயே வந்து அந்த கீ நல்லா மெல்ட் ஆயிரும். ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் வந்து சர்வ் பண்ணலாம். கீலாம் நல்லா ஆட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் சர்வ் பண்ணும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் ஷேட் ஆஃப் ஹல்வா நம்மளுக்கு கிடைக்கும். அண்ட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ரெசிபி. ஐவ் டோல்ட் லாட் ஆஃப் யூ இன் லாட் ஆஃப் மை வீடியோஸ். நான் வந்து பிரியாணி சாப்பிட்றதே பார்த்திங்கன்னா அந்த பிரெட் ஹல்வாக்காக தான் நான் வந்து சாப்பிடுவேன். பிகாஸ் இட்ஸ் மை ஃபேவரட் ஸ்வீட் ஆஃப் ஆல் டைம் அண்ட் மோஸ்ட் ஆஃப் அவர் ஃபேவரட் ஸ்வீட். ஸோ இந்த ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஐ ஹோப் யூ வில் டெஃபினெட்லி லைக் இட். அண்ட் இஃப் யூ ட்ரை திஸ் ரெசிபி, go and comment down and let me know how is it. And that's all about today's video, and I'll see you on the next one. Bye.